வணக்கம். +2 முடித்த பெரும்பான்மையான மாணவர்கள் அவங்க சேர்ந்து படிக்கக்கூடிய இடம், அதிகபட்ச மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 காலேஜ்லேருந்து 7-8 காலேஜ் வரைக்கும் கூட இருக்குது ஒரு சில மாவட்டங்களில். மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 176 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஒருங்கிணைந்த இணைய முகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. TNGASA.in தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் admission.in அதான் அதனுடைய விரிவாக்கம். TNGASA.in அந்த இணையதள முகவரிக்கு போனீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் தான், மற்ற கேண்டிடேட்டுக்கு 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் என்ன அப்படின்னா 7/5/2025 ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. 7/5/2025 கடைசி நாள், விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் என்ன அப்படின்னா 27/5/2025. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் 27/5/2025. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிடுங்க. பெரும்பாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா BA, BSc, BCom இந்த மாதிரி கோர்ஸ் எடுப்போம். BAவில் நிறைய இருக்குது. BA தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. BScலையும் பார்த்தீங்கன்னாக்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா BCom, CA, BCom வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணால் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பதிவு பண்ணக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஸ்டெப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 12 ஸ்டெப்பும் பூர்த்தி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் நிறைவடைஞ்சதா அர்த்தம். கடைசியாக நீங்கள் சப்மிட் கொடுக்குற வரையும் அது இருக்குது. ஸோ இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறது எங்கே செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் அல்லது செல்ஃபோன் இருந்தால் அதில் வந்து கூட செஞ்சுக்கலாம் நீங்கள். அல்லது ஏதாவது ப்ரௌசிங் சென்டர், தனியார் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அல்லது அரசு கலை கல்லூரியிலேயே மாணவர் சேர்க்கை உதவி மையம் வச்சிருக்காங்க, அங்கேயே நீங்கள் போய் செஞ்சுக்கலாம். அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் AFC அப்படின்னு சொல்லுவாங்க. AFC 2025. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே கூட நீங்கள் விண்ணப்பத்தை பதிவு செஞ்சுக்கலாம். அங்கேயே உங்களுக்கு விண்ணப்பம் பதிவு பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக தான் செஞ்சு தராங்க. எந்த கல்லூரி, அந்த கல்லூரியில் எந்த பாடப்பிரிவு அப்படின்றதெல்லாம் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் தான் தேர்வு செய்யணும். அதை இந்த தேர்வு பட்டியல், தரவரிசை பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த காலேஜினுடைய வலைதளத்தில் தான் வெளியிடுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய காலேஜ், அந்த காலேஜினுடைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செலக்டடாக இல்லையா, நீங்கள் எந்த கோர்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களை அப்படின்றது எல்லாமே அந்த தரவரிசை பட்டியல் அந்தந்த காலேஜில் தான் வெளியிடுவாங்க. அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. நீங்கள் அதில் பார்த்துக்கணும். நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் உங்கள் மெயில் ஐடிக்கு மெயிலும் செல்ஃபோனுக்கு குறுஞ்செய்தியும் கூட வரும். இருந்தால் கூட நீங்கள் அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்டை தவறாமல் நீங்கள் பார்க்கணும். இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தரவரிசை பட்டியல் பார்த்தீங்கன்னா 3 முறையில் தயாரிக்கிறாங்க. அந்தந்த காலேஜில் வந்த அப்ளிகேஷனை பொறுத்து அந்தந்த காலேஜ் தான் இதுக்கு வந்து தரவரிசை பட்டியல் வெளியிடும். அப்ளிகேஷன் ஒன்று தான் இருந்தாலும் தரவரிசை பட்டியல் வெளியிடுறது அந்தந்த காலேஜ் தான் வெளியிடும். ஸோ முதல் தரவரிசை பட்டியல் எப்படி தயாரிப்பாங்கன்னா இந்த தமிழ் தரவரிசை பட்டியல். நீங்கள் தமிழுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா, அதாவது தமிழ் BA தமிழ் இலக்கியம், BLit இந்த மாதிரி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களோ அந்த மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் அந்த பட்டியல் தயாரிப்பாங்க. ஸோ தமிழில் 12ஆம் வகுப்பில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். BA தமிழ், இலக்கியம், BLit இந்த மாதிரி கோர்ஸுக்கு. ஆங்கில தரவரிசை பட்டியலும் அதே மாதிரி தான். 12ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆங்கில தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இது பார்த்தீங்கன்னா BA ஆங்கில இலக்கிய படிப்பு அதில் சேரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆங்கில தரவரிசை பட்டியல். மற்றபடி மற்ற கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பொது தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. அது எப்படின்னா மீதமுள்ள 4 பாடம், அதாவது தமிழ் இங்கிலீஷை தவிர நீங்கள் வேறு பாடங்கள் படிச்சிருப்பீங்களா. உதாரணத்துக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி. இந்த காமர்ஸ் குரூப் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் தனியாக தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. அது 400 மதிப்பெண்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். இது பார்த்தீங்கன்னா BA, BSc, BCom, BBA, BCA, BSW இந்த மாதிரி படிப்புகளை சேரத்துக்கு பயன்படும். நீங்கள் எந்த கோர்ஸுக்கு எலிஜிபிளோ அந்த கோர்ஸுக்கு தான் தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. உதாரணத்துக்கு காமர்ஸ் குரூப் படித்தவங்க BSc பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதில் மேக்ஸில் படிக்க முடியாது இல்லைங்களா, அதுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிட முடியாது. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. நீங்கள் எந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்களோ, எந்த பாடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அந்த விருப்ப வரிசை அடிப்படையில் தான் உங்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. TNGASA இந்த இணையதள வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது, எந்தெந்த காலேஜில் ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி தனித்தனி ஹாஸ்டல் இருக்குது, எங்கெங்கே இருக்குது,
அந்த சேர்க்கை கட்டணம் அது எல்லாமே இந்த இணையதளத்திலே கொடுத்துருக்காங்க, பிடிஎஃபாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், அப்பப்போ பார்த்துக்கலாம் தேவையானது. மெயினாக எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுதான் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இணையதளத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதான் முன்னே சொன்னோம், 176 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக. மாவட்ட வாரியாகவே எந்தெந்த கல்லூரிகள் இருக்குது அப்படின்றதே கொடுத்துருக்குறாங்க, பிளாக் வைஸாகவும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கை 2025 சேருவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை, இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நீங்களே பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்தந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், விண்ணப்பதாரனுடைய பெயர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய பெயர், இமெயில் முகவரி கண்டிப்பாக வேணும், இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். ஏன்னா சேர்க்கைக்கான விவரங்கள் எல்லாமே அதுக்கு அனுப்புவாங்க. அதனால் இமெயில் ஐடி இருந்தால் ஓகே, இல்லைன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி எம்இஸில் என்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், இமெயில் ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் நம்பர், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், உங்கள் அப்பாவதோ அம்மாவதோ அல்லது உங்களுதே கூட இருக்கலாம், உங்கள்கிட்ட எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. ஏன்னா வெளியாளுங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டா அவங்க தகவல் உங்களுக்கு சொல்லாமல் போயிட போகிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க, இல்லைனா இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். எஸ்டி, எஸ்சி, அருந்ததியர், எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி, அதர்ஸு, அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு விண்ணப்ப கட்டணம் ₹2 தான். அதனால் நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ₹2 ஃபீஸ் வாங்குவாங்க, இல்லைனா ₹50 ஃபீஸ் வாங்கிடுவாங்க, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது இருந்தால் உங்கள்கிட்ட, அதாவது முன்னாள் இராணுவ வீரர்களுடைய மகன் அல்லது மகளாக இருந்தால், அல்லது மாற்றுத்திறனாளிகள் அவங்களா இருந்தால், அல்லது விளையாட்டு வீரர்கள், தேசிய மாணவர் படை NCCயில் நீங்கள் +2ல் இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சிறப்பு இட ஒதுக்கீடு உண்டு. அதனால் NCC சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்தால் அது வாங்கிக்கோங்க உங்கள் ஸ்கூலில் சொல்லி. ஃபஸ்ட்டு கிராஜுவேட், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்த அந்த சர்டிஃபிகேட்டு, இது வந்து நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தால் இ-சேவை மையத்தில் சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவில் அந்த சேர்ந்த தமிழராக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். போனஃபைடு சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ், அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அந்த உறுதி சான்றிதழ் ஒன்று நீங்கள் வாங்கணும். பெரும்பாலும் டிசிலேயே இருக்கும் உங்களுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் பதிவு கட்டணம் இணையதளம் மூலமாக செலுத்துறதுக்கான விவரம், அந்த UPI, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது மூலியமாகவே நீங்கள் செலுத்திக்கலாம், நிறைய வசதி இருக்குது. அல்லது நீங்கள் வந்து இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா டிடி எடுத்து கூட அந்த உங்கள் காலேஜில் தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். வரவு காசோலை வந்து அந்த DFC அப்படின்ற அந்த காலேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த காலேஜில் தான் நீங்கள் போய் கொடுக்கணும், நேரடியாக எங்கேயும் அனுப்பக்கூடாது. அந்த காலேஜில் கொடுத்து நீங்கள் அங்கே பதிவு பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் UPI மூலியமாகவே பதிவு பண்ணிக்கோங்க, ஜிபே, ஃபோன்பே அது மூலியமாகவே பதிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வி தகவல் மேலாண்மை மைய எண், அதாவது எமிஸ் நம்பர் உங்கள்கிட்ட டிசியில் இருக்கும், மார்க் ஷீட்லையும் இருக்கும். அப்புறம் ஆதார் நம்பர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் நம்பரு நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ பேர், 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ பேர், அதே மாதிரி ஆதார்லையும் நீங்கள் மாற்றிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பேரண்ட் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் அது வந்து நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதனால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸ்கூல் டீட்டெயில்ஸ் 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்தெந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்றதையும் நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு அது ஜெராக்ஸு அது எடுத்து வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் தருவாங்க, 12ஆம் தேதி தராங்க. சரிங்களா? 12ஆம் தேதி 12/5/2025 அதுலேருந்து தராங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, டிசி, உங்களுக்கு 10th மார்க் ஷீட் அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா அது இது 3த்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்காலர்ஷிப் ஏதாவது தேவைப்படுறவங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் SC இருந்தது, ST அவங்களுக்கு மட்டும், கன்வெர்டட் கிறிஸ்டின் இவங்க மட்டும் அந்த உயர்கல்வி உதவித்தொகை தேவைப்படுறவங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு டேட்டா ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா ஷீட்டில் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் என்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த காலேஜில் அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா ஷீட்டில் ஃபில் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க ஈஸியாக அடிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அடிச்சிடலாம். விண்ணப்பம் பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் TNGASA.in அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னாவே கிளிக் ஹியர் டு நியூ UG ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஏற்கனவே சொன்னால் மொத்தம் 12 ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுடைய பேர் கேட்கும். 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணணும் உங்களோட பேரை. செல் நம்பரும் அதே மாதிரி தான், நீங்கள் செல் நம்பரு, மின்னஞ்சல் முகவரி, அப்புறம் உங்களுடைய பர்த் டேட்டு ரொம்ப முக்கியம். 10th 12th சர்டிஃபிகேட்டில் என்ன பர்த் டேட் இருக்கோ அதே பர்த் டேட்டு.
இந்த இளங்கலை பட்டப்படிப்பில் சேர்றதுக்கு அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 1/7/2025 பார்த்தீங்கன்னா 21 இருக்கணும். அதுக்குள்ள 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நீங்கள் படிக்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருந்தால் 5 ஆண்டு தளர்வு கொடுக்குறாங்க. SC, SC, ST, BC, BCM, MBC, DNC மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வயது தளர்வு அனுமதிக்கப்படலாம். அப்போது பொதுவாக 21 வயசுக்குள்ளே இருக்கணும். SC, SC இருந்தது ST, BC, BCM, MBC, DNC இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. அப்படின்னா 24 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அது பார்த்துக்கோங்க. +2 பாஸ் ஆகிருப்பாங்க சில பேர், ஆனால் 11th ஃபெயில் ஆகிருப்பாங்க. அது தப்பு. 11th பாஸ் ஆகிருக்கணும், 12th பாஸ் ஆகிருக்கணும். அப்படி பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேவ் அண்டு எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆகும். திரும்பியும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் திரும்பவும் திருத்த முடியாது. அதனால் நீங்கள் சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன பின்னாடி ஒரு OTP வரும் உங்கள் செல்லுக்கு, உங்கள் மெயிலுக்கு. அந்த OTP கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஊர், சொந்த மாவட்டம், அந்த பாலினம், மதம், உட்பிரிவு, ஆதார் எண் இதெல்லாமே அங்கே கேட்கும். இதெல்லாம் பிழை இல்லாமல் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் சிறப்பு இடஒதுக்கீடு, முன்னே சொன்ன மாதிரி சிறப்பு இடஒதுக்கீடு, முன்னாள் இராணுவ வீரரா அல்லது மாற்றுத்திறனாளி, அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்த அந்த தமிழர்களாக இருந்தால், பாதுகாப்பு படையில் அந்த பணியாற்றின அந்த குழந்தைகள், அந்த மனைவி, அதெல்லாம் தேவைன்னா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. கல்வி உதவித்தொகை SC, SC இருந்தது இயர், கன்வெர்டட் கிறிஸ்டின் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா 4வது படிநிலை வரும். 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் படித்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸு, தேர்ச்சி பெற்ற ஆண்டு, வருஷம் அதெல்லாம் கேட்கும். நீங்கள் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 5வது படிநிலை நீங்கள் 12th எடுத்த மதிப்பெண்கள்லாம் கேட்குவாங்க. அங்கே அந்த தேர்ச்சி பெற்ற ஆண்டு, வரிசை எண், தேர்வு வாரியம், பாடப்பிரிவு, பாடக்குறியீடு, நீங்கள் எந்தெந்த குரூப் படிச்சிங்க +2ல் அந்த மதிப்பெண் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா கல்லூரிகளை தேர்வு செய்கிறது. அந்த கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்றது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த கல்லூரி தேவைப்படுதோ அந்த கல்லூரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கல்லூரியை செலக்ட் பண்ண பின்னாடி அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் வேணுமோ அந்தந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் வேணுமோ அத்தனை கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இன்னும் எத்தனை கல்லூரி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றத நீங்கள் ஆர்டர் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்ப பிரகாரம் ஆர்டர் நீங்கள் போட்டுக்கலாம். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஒரே கல்லூரியில் எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை கோர்ஸ்னாலும் எந்த ஆர்டர்னாலையும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஆர்டர் மாற்றணும் அப்படின்னா ரீஆர்டர் மை சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ரீஆர்டர் மாறிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நீங்கள் செஞ்சது எல்லாமே ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். தப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் திரும்பவும். அடுத்தது கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா 7வது படிநிலை முடிஞ்சிச்சு. 8வது படிநிலை பதிவு கட்டணம் அந்த பக்கம் வரும். நீங்கள் ஃபீஸ் கட்டணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகள் அளவை பொறுத்து ஃபீஸ் கட்டணும். அங்கேயே வந்துடும். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலிமா நீங்கள் பணம் செலுத்திக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்தால் கூட அது மூலிமா நீங்கள் செலுத்திக்கலாம். அடுத்தது சான்றிதழ்களை பதிவேற்றணும். அது ரொம்ப முக்கியம். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த சிம்பிள் இருக்கக்கூடிய சான்றிதழ்கள்லாம் கட்டாயம் நீங்கள் பதிவேற்றணும். ஒவ்வொரு சான்றிதழும் தனித்தனியாக தான் நீங்கள் பதிவேற்றணும். கோப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னாக்கா 150 KB - 1 MB வரைக்கும் இருக்கலாம். PDF தான் இருக்கணும், அல்லது இமேஜாக கூட இருக்கலாம். JPG, JPEG, PNG அந்த மாதிரி டைப்பில் கூட இருக்கலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கையெழுத்து போட்டு ஒரு ஷீட்டில் கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 20 KB 50 KBக்குள்ளே இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அந்த கையெழுத்து போகும், அதுவும் உங்களுடைய கையெழுத்தும் இதுக்குள்ளே இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா JPG, JPEG, PNG இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். கோப்பை தவறாக நீங்கள் பதிவேற்றிட்டீங்கன்னா நீக்குன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. கூடுதல் சான்றிதழ் ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு சான்றிதழ் பதிவேற்றது டைம் ஆச்சுன்னா இன்னொரு முறை அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்லோடே பண்ண முடியல சான்றிதழ் அப்படின்னா நீங்கள் அந்த AFCயை அந்த தொடர்பு கொள்ளலாம். அல்லது TNGASA 2025 TNGASA2025 அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அல்லது ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க, அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கையில் வச்சுக்கலாம் விண்ணப்பத்தை. அவ்வளோதாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர், அதாவது UG சேர்க்கை அட்மிஷன் 2025-26க்கான ப்ராசஸ்ஸு.
விண்ணப்பம் பதிவு செய்யறதுக்கான நாள் வந்து 7/5/2025. விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் பார்த்தீங்கன்னாக்கா 27/5/2025 செவ்வாய்க்கிழமை. அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு காலேஜில் BA BSc BCom உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அந்த கோர்ஸ் சேருங்க. சரிங்களா? மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு கோர்ஸ் சேராதீங்க. உங்களுக்கு எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த பாடத்தில் நீங்கள் சேருங்க. சரிங்களா? வணக்கம், நன்றி.